இந்தியாவிலேயே 1931ஆம் ஆண்டு போடப்பட்ட சாலை ஒன்று சுமார் 95 ஆண்டுகளை கடந்தும் சேதமடையாமல் அப்பகுதி மக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த பெருமைமிக்க சாலையை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கையை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள ரயில்வே நிலையத்திலிருந்து இடையர் தெரு வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த 1931ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் ரயில்வே பீட்டர் ரோட்டில் சாந்து சாலை போடப்பட்டது. கருப்பட்டி, கருக்காய், கருவேலம்பட்டை, சுண்ணாம்பு போன்ற கலவைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சாந்து சாலை இன்று வரை சேதமடையாமல் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்களும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களும் சென்று வந்தாலும் சிறிதும் பாதிப்பு இல்லாமல் இன்றும் கம்பீரத்துடன் காட்சியளிக்கின்றது. குடிநீர் இணைப்பு மற்றும் கழிவுநீர் இணைப்பிற்காக தோண்டப்பட்ட இச்சாலையின் சில பகுதிகள் மட்டுமே சேதமடைந்துள்ளன. காரைக்குடியில் செட்டிநாடு கட்டிடக்கலை பாரம்பரிய சின்னங்களாக இருந்து வந்தாலும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கடந்த 95 ஆண்டுகளாக இருந்து வரும் இச்சாலை கால வசதிகளுக்கு ஏற்பவும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்பவும் இச்சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலை அமைப்பதற்கும் பாதாள சாக்கடை திட்டப்பணி மேற்கொள்ளவும் மாநகராட்சி நிர்வாகம் முயன்றபோது சமூக ஆர்வலர்களும் காரைக்குடி வாசிகளும் இணைந்து உணர்ச்சி பொங்க போராடி தடுத்து நிறுத்தியுள்ளனர். இச்சாலையை மக்களும் அரசும் முறையாக பராமரித்தால் 500 ஆண்டு காலம் நிலைத்திருக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காரைக்குடி நகராட்சி பாதாள சாக்கடைங்கிற பேர்லையும் சாலை விரிவாக்கன்ற பேர்லையும் அதை உடைச்சு பல்வேறு இடங்களை உடைச்சிட்டாங்க. அதுக்கு பல்வேறு போராட்டங்கள் மக்கள் நடத்தியிருக்காங்க. ஆனாலும் கூட தொடர்ச்சி அதை உடைச்சு அதன் மேல சாலை போடுறதுக்கான மும்முரமான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களும் சமூக ஆர்வலர்களும் என்ன விரும்புறோம்னா, இந்த 95 ஆண்டு காலம் கடந்த அந்த சாலையை போற்றி பாதுகாத்தோம்னா 500 ஆண்டுகளுக்கு இது நிலைச்சு நிற்கும். சிறுவயது முதல் பார்த்து பயன்படுத்தி வந்த இச்சாலை காரைக்குடி அடையாளங்களில் ஒன்று எனவும் காரைக்குடி நகர் விரிவாக்கத்திற்கு ஏற்ப இந்த ரயில்வே பீட்டர் சாலையை சேதப்படுத்தாமல் இரு புறங்களிலும் சாலையை அகலப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் எனவும் இச்சாலையை சேதப்படுத்த கூடாது என்பதும் புதிய சாலை அமைத்தாலும் இதுபோன்ற தரமான சாலையை இப்போது அமைக்க முடியாது என்பது மூத்த குடிமக்களின் நம்பிக்கையாக உள்ளது. நான் சின்ன பிள்ளையில பிறந்து வளர்ந்த ஊர், அதனால அந்த ரோடு நல்லா தெரியும் எனக்கு. அந்த காலத்துல போட்ட சிமெண்ட் ரோடு காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோடு. நினைவு சின்னம், காரைக்குடியோட நினைவு சின்னம் அது. அதை இப்ப விரிவாக்கம் பண்றோம்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறதுக்கு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உடைச்சிட்டு அதை இனிமே அந்த மாதிரி ஒரு ரோடை உருவாக்க முடியாது. அதனால அது பாதுகாப்பா பண்ணணும்னா 2 சைட்லயும் விரிவாக்கம் பண்ணலாம். இப்ப அதை உடைய விடாம அதை பண்ணலாமே ஒழிய அதை உடைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இந்த ரயில்வே பீட்டர் சாலையின் பெருமையை அறிந்த பலரும் புகைப்படங்கள், செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இச்சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலை அமைக்க முயற்சித்த போது காரைக்குடி மக்களுடன் இணைந்து பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களும் எதிராக குரல் எழுப்பினார்கள். மேலும் இந்தியாவிலேயே ஒரு முறை போடப்பட்ட சாலை 95 ஆண்டு காலமாக மக்கள் பயன்படுத்தி வருவதால் இச்சாலையை காரைக்குடியின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இப்ப உள்ள கான்ட்ராக்டுக்காரங்க அதை இடிச்சிட்டு அதுல காசு பாக்குறதுல ரெடியா இருக்காங்க. காரைக்குடியில சாதாரண போடுற சாலையை ஒரே நைட்டு சுரண்டிட்டு ஒரே நைட்ல போட்டுருவாங்க. இந்த சாலையை 1 மாசம் ஆனாலும் உன்னால உடைக்கவே முடியாது. பெரிய பெரிய பில்டர்ஸ் வச்சு உடைத்தா கூட 1 மாதத்துல உடைக்க முடியாது. அப்படி ஒரு சாலையை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? தயவுசெய்து சாலையை உடைக்காதீங்க. இது புனரமைங்க. மக்களுக்காக இது ஒரு சுற்றுலா தலமை அமைங்க. இதுதான் எங்களோட வேண்டுகோள். சுமார் 100 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள இந்த சாந்து சாலை அன்றைய காலகட்டத்தில் உள்ள தொழில்நுட்பங்கள் மூலம் வடிவமைத்து இன்றும் மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் தற்போது நவீன காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள் நீண்ட காலங்கள் நீட்டிப்பது கிடையாது. எனவே இச்சாலையின் தொழில்நுட்பத்தை IIT மாணவர்கள் போன்ற கட்டிட வல்லுநர்கள் ஆராய்ந்து மேலும் இதனை மேம்படுத்தி புதிய கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள் அமைப்பதால் நமது நாட்டின் பொருளாதாரமும் வளர்வதோடு அரசின் நிதி சுமையும் பெருமளவு குறைவதுடன்
நமது பாரம்பரிய கட்டிடக்கலையும் தொழில்நுட்ப அறிவை அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக அமையும் என சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த சாலை 100 ஆண்டுகளை தொட்டு 100 ஆண்டு கொண்டாடக்கூடிய நிலையில இருக்கின்றது. அப்போது இந்த சாலைகளை நமக்கு தந்து சென்ற அந்த ஒப்பந்ததாரர்கள், அப்போது உள்ள ஆட்சியாளர்களை நினைத்து உண்மையிலே நமக்கு பெருமையாக இருக்கின்றது. இப்போது உள்ள ஆட்சியாளர்களுக்கும் இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் இது ஒரு சவாலாகவே இருக்கின்றது. இந்த சாலை பாதுகாக்கப்பட வேண்டும், சுற்றுலா சாலையாக அறிவிக்கப்பட்டு பல்வேறு நாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இதை கண்டுகளித்து தமிழனுடைய தொழில்நுட்ப அறிவை போற்ற வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதி மக்களினுடைய ஆர்வமாகவும் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது.